என்னுடைய மாணவர்கள் வருவதான சீனிவாசாமியின் படம் சென்னைக்கு பருவக்காற்றில் தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான படம். இந்த படம் தீர்ப்பதை அதைவிட மிக முக்கியமான படமாக அமையும் என்று எனக்கு தெரியும். தமிழுக்கு தங்கமாட்டியவர்கள் இங்கே வெற்றி கொண்டு குறிப்பிட்டார்கள். இந்த படத்திற்கு யூசர்டிஃபிகேட் கிடைத்திருக்கிறது. சந்தோஷம் இருக்கு. இப்பொழுதெல்லாம் யூசர்டிஃபிகேட் கிடைக்கிறது ரொம்ப அறிவை தமிழ் படத்துக்கு என்றும் குறிப்பிட்டார்கள். தமிழுக்கு உங்களுக்கு வந்து தெரியுமா, என்னுடைய 3ஆம் முறைக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தார்கள். ஆனால் அந்த படம் 225 நாட்கள் தாண்டி ஓடிய படம். அதே சமயத்தில் தமிழுக்கும் அனைத்து தேசியங்களுக்கு வாங்கி கொடுத்த படம். ஸோ இந்த censors, with due respect to the censor board, don't ever worry about the use and age they use. அதே மாதிரி இந்த மார்க்ஸை பார்த்து ஏமாந்து போயிடாது. இந்த மார்க்ஸு இந்த சென்ட்ரல் போர்ட் கொடுக்குற யூஸ் சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் இதெல்லாம் நத்திங். அல்டிமேட்லி அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் நீங்கள் எதை சொல்றீங்க எந்த வகையில் நேற்று முந்த நாள் என்னுடைய வகுப்புகளில் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். உன்னுடைய படம் உன்னுடைய நோக்கம், உன்னுடைய அந்த படத்தை எடுத்து என்ன நோக்கத்தோடு எடுத்தாயோ அதுதான் உன்னுடைய படம். யுவர் ஆட்டிடியூட் இஸ் யுவர் ஃபில்ம் என்று சொல்லிட்டு வந்திருந்தேன். இந்த சீனிவாசாமி இதை என்ன நோக்கத்தோடு எடுத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் அந்த நோக்கத்தோடு தான் நான் என்னுடைய பெரும்பாலான படங்களை எடுத்துக்கொண்டிருந்தேன். அதாவது வெற்றி படமாக அது மதுரை வெற்றியாகவும் இருக்க வேண்டும், தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட படமாகவும் திரும்பி வர வேண்டும். அதே சமயத்தில் அது ஒரு ஆழமான அழுத்தமான உணர்வுபூர்வமான படம் என்று நல்ல படம் என்று அங்கீகரிக்கப்படவும் வேண்டும். இந்த இரண்டும் ஒரே படத்தில் அமைவது ரொம்ப அபூர்வம். அதை தொடர்ந்து நான் முயற்சி பண்ணிக் கொண்டிருந்தேன். அது தொடர்ந்து எனக்கு கை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த வழியில் என்னுடைய பாலா, என்னுடைய வெற்றிமாறன், என்னுடைய சீனிவாசாமி இப்பொழுது படம் எடுத்ததற்கு ஒரு படத்தை எடுத்து இன்னும் ரிலீஸ் செய்யாது. அதற்கு எனக்கு அடுத்த படத்தை தொடங்கி இருக்கும் என்னுடைய சுகா. அதை தொடர்ந்து என்னுடைய அமர்நாத், என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார். இந்த சமயத்தில் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழ் சினிமாவை நம்முடைய இளைஞர்கள், இளம் இயக்குநர்கள் ஒரு சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் அதே சமயத்தில் இந்த இளைஞர்கள் கூட்டத்தில் என்னுடைய பிள்ளைகள் முன்னணியில் இருக்கிறார்கள் என்பது எனக்கு கர்வம் உண்டு. சீனுடைய இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். வசூல் வெற்றி மட்டுமல்ல, கலா ரீதியான வெற்றியை அடைய வேண்டும் என்று நான் வெற்றி கொள்கிறேன். இங்கே பேசிய பலர் ஒளிப்பதிவாளர் பாலு என்று குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் பாலு என்பது ஒவ்வொரு சமயம் நான் என்ன பற்றி தான் பேசுறாங்க அப்படின்னு நானே பலரையே எழுதியிருந்தேன். பாலசுப்ரமணியத்தை தான் பாலுன்னு சொல்றாங்க அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் யோசனை முடிஞ்சா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது. இப்போ ஒளிப்பதிவாளர் பாலு நானும் ஒளிப்பதிவாளர் என்னையும் பாலுன்னு தான் கூப்பிட்டாங்க. இன்னைக்கு வந்து தான் கூப்பிடுறாங்க. ஸோ சுப்பிரமணியத்தை பற்றி, பாலுவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, நான் ரொம்ப ரொம்ப ரசிக்கிறேன், ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுத்த ஒரு ஒளிப்பதிவாளர் பாலு. ஸோ அந்த வகையிலே பாலு என்று அவர் குறிப்பிடப்பட்டாலும் அது நான் நினைச்சிருக்கேன்.
நான் இந்த படத்தை வைத்து செய்திருந்தால் என்ன செய்திருப்பேன்னா அதை விட சிறப்பாக பாலு செய்திருப்பார் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அதே சமயத்தில் இந்த விழாவுக்கு வரும்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒருவனான சுகாவோடு பேசிக்கொண்டு வந்தேன். அப்பா இப்பெல்லாம் தமிழ் பாட்டு பாடுறாங்களா இங்கிலீஷ் பாட்டு பாடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுப்பா என்று சொல்லிட்டு வந்தேன். நிச்சயமாக அந்த எண்ணம் எனக்கு இந்த படத்துடைய பாடல்களுக்கு வராது என்று நினைக்கிறேன். வர சீன் விட்டிருக்க மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஸோ சீனு ராமசாமிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை தயாரித்த உதயநிதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் தான். அவரே ஒரு நடிகர் கலைஞர். அவரை பற்றி அவருக்கு சீனு வந்து ஒரு வருத்தம் காரணமாக உதயநிதியை குறைப்பட்டு ஒரு பத்திரிகை எழுதியிருந்தார்கள். அதையும் மறந்து சீனுவை கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்தாரே, அதற்கு என்னுடைய நன்றி. நல்லா இருந்துச்சு. அவங்களுடைய திருவிழா ரொம்ப நெகிழ்வான ஒரு ஆடியோ லான்ச்சா இருக்கு. இன்னைக்கு காலையில எங்களுடைய படத்துடைய ஆடியோ லான்ச்சா இருந்தது. ஸோ ஹாப்பி இன்னைக்கு இந்த லான்ச் நான் பங்கேற்கிறது. ஏன்னா கடந்த 3 நாட்கள் ஆயிடுச்சு நான் படுத்து தொடர்ந்து என்னுடைய லேட்டஸ்ட் ரிலீஸ் 2 நாள் வருது. ஸோ அதற்கான வேலைக்கு அதனால தூங்க முடியல. இன்னைக்கு தான் காலையில் படுக்கலாம்னு நினைச்சேன். தொடர்ந்து மறுபடியும் அடுத்தக்குரிய வேலைகள் வந்துச்சு. பட் எஸ்பெஷலி இந்த லான்ச் நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ 3 காரியங்கள். ஒன்று, இந்த படம் ரெஜெண்டரோட ஃபிலிம். ஸோ உதயநிதி படம்னாலே இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா பெரிய நிறுவனம் மட்டும் இல்லை, பெரிய படங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லை. ஸோ எல்லா நிறுவனங்களும் பெரிய படங்கள் மட்டும் எடுக்கிறது ஒரு வகுப்பு இருக்கு, சின்ன படங்கள் எடுக்கிறது. பட் இவங்க வந்து 6ஆம் 7ஆம் அறிவு படங்கள் மன்மதன் நம்மளும் பண்றோம். அதே நேரத்தில் மைனான்ற மாதிரியான உணர்வுபூர்வமான படங்கள் கொடுக்குறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு உதயநிதி. ஸோ அதன் அடிப்படையில் நீர் பறவை பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. 2வது இயக்குனர் சீனு ராமசாமி அவருடைய முதல் படம் வந்து வைரல் சார் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. பிரயாணப்பட்டு போகும்போது நிறைய சொல்லியிருக்காரு. அப்புறம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்னும் படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி முடிஞ்சாலும் நான் அந்த படத்தை எப்படி பார்த்துருவேன். ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஃபில்ம் மேக்கர். ஸோ 3வது விஷயம் ரகுநந்தன். 2வது படத்தில் எவ்வளோ மிச்சூடா மியூசிக். ஸோ ஹார்ட்லி கங்க்ராட்ஸ் ரகுநந்தன். ரொம்ப ஈஸிக்கலாக இருந்தது. சாங் வந்து என்ன கன்வே பண்ணுன்றது புரிஞ்சு பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த இளம் வயசுல பிரில்லியன்ட். ஸோ அது மெச்சூரிட்டி காட்டுது. ஸோ ரகுநந்தனுடைய இசையை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய இசையப்படராக வருவாருன்றது எந்த ஒரு ஐயப்பாடும் சந்தேகமும் இல்லை. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் மேல ரசிகர்களாக நீங்க தான் நல்ல படத்தை வெற்றி. ஸோ உங்களுக்கு என்னுடைய நன்றி என்ற வாழ்க்கையும் தெரிவிச்சுக்கேன். எல்லா வேலைகளும் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி கொடுப்பாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். படத்தை பற்றி நிறைய பேச எனக்கு பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் சென்சார் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு படத்தையே போட்டீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு சந்தோஷமா அந்த அளவுக்கு பயங்கர கியூரியாசிட்டி வந்துச்சு. ஸ்ரீனிவாசன் சார் வந்து நான் வந்து ஆக்சுவலி வந்து அந்த தென்னிற்கு பொருட்காட்டு படம் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் அந்த ஜூனியர் விஜய் அவர்ஸ் அதில் அந்த படத்தை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி பார்த்த பிறகு எனக்கு வந்து அந்த அவார்டு அதெல்லாத்தையும் நல்லா தள்ளி வச்சுட்டு நம்ம கம்பெனி ஒன்று இருக்கு, அந்த கம்பெனிக்கு டேரக்டர் முதல்ல புடிங்க அவர் விக்கிறாரு முதல்ல என்னோட நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்கன்னா அப்புறம் சொன்னாங்க அவங்க ஆல்ரெடி ரிச்சேஞ்ச் படம் கம்மிட் ஆகிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நெட்னைக்கே என்னோட கம்பெனி தான். அதனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பாரதிராஜா சாருக்கு அப்புறம் வந்து வெவ்வேறு வில்லேஜ் படம்லாம் போயிடுச்சு. அதுல வந்து தென்மேற்கு பருவகாட்டு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அப்ரோச்சா இருந்துச்சு. ஒரு திருநெல் மாதிரி இருந்தது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். ஸோ அதனால வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்குனர். கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு பெரிய இடம் கண்டிப்பா இந்த படத்துல இருக்கும். நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு
ஃப்ரெண்ட்லியா ஒய்ஸ் வச்சப்போ வந்து உதவி சார் சொன்னாரு, சார் ஒரே ஒரு ஆள் குறையுது சார், நான் வெளியில ஆள் கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. சரி கூட்டுங்க சார், யாரு ஆள் நான் பார்க்கணும் அப்படின்னா உடனே கூட்டு வந்து இப்படி காமிச்சாரு. அப்பதான் நான் பார்த்தேன், சார் இந்த பையன் கபடி தான் நான் தெரியும், கிரிக்கெட் எங்க ஆட தெரியும்னு சொல்லிட்டு நான் வர வரட்டும் அப்படின்னேன். அப்புறம் உள்ள வந்தாரு, உரி முடிச்சு ஓகே வச்சாரு. அப்புறம் ஸ்டேட் பிளேயர் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு விளையாடும் போதும் அந்த படத்துல படிக்குள்ள அந்த கபடி விளையாடும் போது இந்த நேர்த்தி ஒரு அழகு வந்து கிரிக்கெட் விளையாடும் போது இருந்துச்சு. அவர் ரியல் ஒரு பிளேயர், ரியல் ஹீரோ, ஒரு வசீகரம் இருக்கு. கண்டிப்பா தமிழ் சினிமாவில் அவருக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு. அதுக்கடுத்து வந்து உதய் சார் வந்து எனக்கு பிடித்த நண்பர், பிடித்த மனிதர், நல்ல ஒரு மனிதநேயம் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர். அதாவது உழைப்பவர்கள் வேலை காலம் முன் அவருக்கு ஊதியம் கொடுத்து சொல்லி குரான்ல சொன்னதா கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் உழைக்கிறதோட ஊதியம் வாங்கினா நிறைய வேலை வந்துருக்கு. ஸோ உதய் சார் வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு படம் சொல்லி நம்பி விட்டுட்டா வந்து எனக்கு வந்து உண்மையிலே ஒரு டீம் ஸ்பிரிட் அப்படிங்கறத வந்து அப்படி கொண்டு வந்து நிறுத்துவாரு. எனக்கு 7வது அறிவு ஒரு மிகப்பெரிய படம், அது வந்து மிகப்பெரிய படம் தான். நிறைய செட்டப் அங்கே நிறைய கண்ட்ரில இருந்தது. அது வந்து அவர் எல்லாம் என்னால் நினைச்சு கூட பார்த்துக்க முடியாது. ஒரு நல்ல ப்ரொடியூசர். நான் வந்து ப்ரொடக்ஷன்ல இறங்கும்போது எனக்கு வந்து ஆளுநர் லெவலில் வந்து ஒரு யார் ரோல் மாடல்னா ஒரு யாஸ்டாக் மாதிரி ஒரு கம்பெனி வரணும். நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய டேரக்டர்கள், நிறைய ஹீரோ டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் அனுப்பப்பட்டோம்னு சொல்லி ஒரு ரோல் மாடலா எடுத்துருக்கேன். தமிழ்ல யார் அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொன்னா எனக்கு வந்து ஏவிஎம் மையப் செட்டியார் வந்து ஞாபகத்தில் இருந்தாரு. ஏன்னா ஏவிஎம் நிறுவனம் வந்து சிவாஜி சாரை வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க, சிவாஜி சார் வில்லனா காட்டுவாங்க, சாங்கியம் படம் எடுப்பாங்க, ஃபுல்லா அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் படம் எடுப்பாங்க. அப்புறம் எம்ஜிஆர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வச்சு அன்பியலான ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுப்பாங்க. வித்தியாசமான ஒரு கண்டென்ட் வந்து இருக்கும் ஏவிஎம் படம். நான் சொல்றது வந்து ஏவி செட்டியார் சார் இருந்து அந்த டைம்ல வந்து அந்த மாதிரி வந்து இந்த ஜெனரேஷனுக்கு வந்து கண்டிப்பா ரெட்லைன் இன்னைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வர வேண்டிய இடம் அவங்களுக்கு இருக்குன்றது தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் வந்து அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதனால வந்து எனக்கு வந்து ப்ரொடக்ஷன்ல இறங்குறதுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய ரோல் மாடல் ரெட்லைன் உதயநிதி சார். அவர் வந்து இந்த படம் பார்க்கும்போது இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. நிச்சயமா இந்த யூனிட்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. கண்டிப்பா இந்த சாங்ஸ் ரகுநந்தன் சார் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. நான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்லி